சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தன்வியோட வீட்டுக்கு சூட்கேஸ் ஒன்று அனுப்பியிருக்காரு அப்படின்னும், அதை திறந்து பார்த்து தன்வி ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 கிராண்ட் ஃபினாலே சமீபத்தில் முடிவடைஞ்சிருந்துச்சு. இதில் எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்பட்டிருந்த தன்வி அவர்கள் டாப் 3க்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துடுவாங்கன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு ஏமாற்றம் தான். தன்வி அவர்கள் செகண்ட் ரன்னரப்பாக வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 3,00,000 ரூபாய் பரிசு தொகையாக கிடைச்சிருந்துச்சு. இப்போ வரைக்குமே நிறைய பேர் தன்வி தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸை வந்து சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு நிலையில் சரிகமபாவோட ஜட்ஜாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தன்வியோட வீட்டுக்கு சூட்கேஸ் ஒன்று பரிசாக அனுப்பியிருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு சூட்கேஸில் என்ன இருந்திருக்கு அப்படின்னா, தன்விக்கு ஒரு பொக்கே இருந்திருக்கு, அவங்களுக்கு புது ட்ரெஸ் இருந்திருக்கு, இது மட்டும் இல்லாமல் ஒரு லெட்டர் இருந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி இசை சம்பந்தமான புத்தகங்கள் ஒரு 5 இருந்திருக்கு. மேலும் நிறைய இசை சம்பந்தப்பட்ட கேசட்டுகள் இருந்திருக்கு. இது எல்லாமே வந்து யார் அனுப்பியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தான் தன்வியோட வீட்டுக்கு அனுப்பியிருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு லெட்டரில் என்ன இருந்திருக்கு அப்படின்னா, டியர் தன்வி, நீ ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த ஒரு சீசனில் பாடியிருந்த. உண்மையை சொல்லப்போனால் நீ வரலையே அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தர். ஏன்னா நீ ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு சிங்கர். என்டையர் த சீசனுமே நீ உன்னோட ஃப்ளோவை மிஸ் பண்ணவே கிடையாது. ஒரு வேரியேஷனில் நீ பாடினது கிடையாது. ஒவ்வொரு வேரியேஷனில் பாடியிருக்க, ஒவ்வொரு ஜானரில் பாடியிருக்க. அண்ட் எங்கள் எல்லாரையுமே நீ சர்ப்ரைஸ் பண்ணியிருக்க. கண்டிப்பாக நீ மிகப்பெரிய ஒரு டேலண்டான பர்சன், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. முதல் பரிசு வரலையே அப்படின்னு நீ கவலைப்படாத. உனக்கு இதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு மேடை வந்து ஓப்பனிங்கில் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக நீ மிகப்பெரிய ஒரு பிளேபேக் சிங்கராக, அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு சிலரில் நீயும் ஒருத்தி. கண்டிப்பாக நீ மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வருவ. அதற்கு என்னோட சின்ன அன்பளிப்பு பரிசு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு புக்கே, அதில் வந்து ட்ரெஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் அதில் சாக்லேட்ஸ் இருந்திருக்கு. அண்ட் மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. அண்ட் இதை பார்த்துட்டு தன்வி ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸை விட இது மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். தன்வி மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து இன்றைக்கி கஷ்டத்தில் தான் இருந்தாங்க. ஏன்னா தன்வி வந்து கண்டிப்பாக டாப் 5க்குள்ளே வந்துடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. டிக்கெட்டு ஃபினாலே ஜெயித்தாங்க. அதே மாதிரி டாப் 3க்குள்ளே வருவாங்க, அதுலேயும் முதல் பரிசு வருவாங்கன்னு எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் தன்வி அவர்கள் தேர்ட் ப்ரைஸ் தான் வாங்கியிருந்தாங்க. அண்ட் நிறைய பேருக்கு இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னாலுமே தன்வி அவர்கள் இதை தாண்டிலும் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போவாங்கங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதே தான் ஸ்ரீனிவாஸ் அவர்களும் தன்விக்கு சொல்லியிருக்காரு. தன்வி ரொம்ப ரொம்ப டிசர்வான ஒரு பர்சன் அப்படிங்கிறதுனால தான் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோல்டன் வாய்ஸ் ஆஃப் த சீசன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 5,00,000 ரூபாய் பரிசு தொகையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக டைட்டிலுக்கு தகுதியான நபர் தன்வி தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.